ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த இதை சொல்லி மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்க மாப்பிள்ளை ஒரு படம் பண்ண போறாப்புல மாமா நீங்க பண்ணணும், நீங்க என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்க எப்போ சொல்லுங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டு இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும் தம்பி சுந்தரேசன் அவர்கள் மச்சான் இளவரசு அவர்கள் மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள் அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள் தீவிரமான சிவபக்தர்கள் மாப்பிள்ளை உமா அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர் மியூசிக் டைரக்டர் எல்லோருமே மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா கேட்கல நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம் மாமா மாமா இல்லை மாமா நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சிருக்கிறாப்புல மாப்பிள்ளை ஒரு அருமையான ஒரு திறமைசாலி அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷன் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வீட்டிலிருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். இந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும் சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி டிஎன் 2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தியேட்டருக்கு போய் எல்லோரும் பாருங்கள். எங்கே அண்ணாச்சி அண்ணாச்சி காணுமே எங்கன்னா அண்ணாச்சி காணும் கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடி வளர்த்துனாக்க எப்படி காது கேட்கும், காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் தலைமை இருந்தாக்க நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்கள் ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அது வேண்டாம்னு தடுத்தோமா இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள்